Hello viewers, welcome to our channel வாழ்க வளமுடன் நலமுடன். நேற்றுக்கு நம்ம என்ன பார்த்தோம், முன் வீடியோவில் என்னம்மா பார்த்தோம், இந்த அம்பால்த கீழே 2 ரோ போட்டு ஜாயின் பண்ணோம். இந்த சைடில் இப்படி கிராஸாக வர போர்ஷனை மட்டும் 2 ரோ வரும்படியாக ஜாயின் பண்ணி வச்சோம். ஓகேவா? பீடம் போட்டுட்டு வர சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னே இன்னும் ஒரு 2 லைன் இங்கே இப்படி வரணும். இப்படி வந்து இங்கே நம்ம ஜாயின் பண்ணுவோம் அம்பாள் இப்படி. ஓகேவா? அது எப்படின்னு பார்ப்போம். இந்த அம்பாள் போர்ஷனில் பார்த்திங்களன்னா ஃபஸ்ட்டு பிங்க்கு இந்த 17 ராசில் முடியும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. இந்த 17ல் முதல்ல ஒரு பிங்க் இருக்கும், இங்கே ஒரு பிங்க் இருக்கும். அந்த 2 பிங்க்கையும் விட்டுடணும். நடுவில் இருக்கிற 15ல் ஒரு ரோ போடணும். அது எப்படின்னா, இப்போ இந்த க்ரீனில் விட்டுக்கோங்க ஒயரை. ஓகேவா? க்ரீனில் ஒயரை விட்டுக்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட் ஒயரில் 3 பிங்க் மணி, மூணு பிங்க்கு இந்த ஒயரை இந்த 3ஆவது பிங்க்கில் விட்டு எடுத்துக்கணும். இப்போ பக்கத்து மணியில் ஒயரை விட்டு எடுத்துக்கணும். மறுபடியும் லெஃப்ட் ஒயர் இப்படியே வச்சுக்கிடுங்க. அப்போ உங்களுக்கு நான் சொல்கிற அந்த கலர் கோக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். 2 பிங்க் மணி லெஃப்ட் ஒயரில் 2 பிங்க் மணி. இப்போ பக்கத்தில் இருக்கிற அடுத்த மணியில் கோத்துக்கணும். இப்போது முதல்ல ஒரு பிங்க்கு, அப்புறம் ஒரு க்ரீனு. ஃபஸ்ட்டு ஒரு பிங்க்கு, அப்புறம் ஒரு க்ரீனு. பக்கத்தில் இருக்க மணியில் விட்டுக்கணும். இப்போது 2 க்ரீனு. பக்கத்து மணியில் விட்டு எடுத்துக்கணும். இப்போது ஒரு க்ரீனு, ஒரு பிங்க்கு. ஃபஸ்ட்டு ஒரு க்ரீனு, அப்புறம் ஒரு பிங்க்கு.
பக்கத்து மனையில் இப்போது 2 க்ரீன். இடது கை உயரில் 2 க்ரீனு. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு க்ரீனு, அப்புறம் ஒரு பிங்க்கு. இப்போ 2 பிங்க்கு. இப்போது 2 க்ரீனு. இப்போ ஒரு க்ரீனு, ஒரு பிங்க்கு. இப்போ 2 க்ரீனு. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு க்ரீனு, அப்புறம் ஒரு பிங்க்கு.
இப்போ 2 பிங்க்கு. மறுபடியும் 2 பிங்க்கு. இப்போ இந்த பச்சை லாஸ்ட்டு பிங்க்குக்கு முன்னே இருக்கிற பச்சை அதில் ஒயர் விட்டு எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ மறுபடியும் 2 பிங்க்கு. இப்போது அடுத்த லைன் வந்து மறுபடியும் ஒன்று கம்மி பண்ணணும். இப்போ எத்தனை போட்டோம்? 15 போட்டிருக்கோம் இல்லையா? அடுத்தது 13 போடணும். அதனால் நான் முன்னையே சொன்ன போல் இந்த முதல் ரோஸை விட்டுட்டு 2வது பிங்க்கில் ஒயர் வரணும். தெரியும் இல்லையா? இந்த கீழே இருக்கிற ஒயரை 1 2 3 மணியில் விடணும். இங்கே இருக்கிற ஒயரை 1 2 3 4 5 மணியில் விடணும். விட்டு எடுத்துகிட்டு வாங்க. ஓகேவா? இப்போ இந்த பாருங்கம்மா, இப்படி வந்திருக்குது இல்லையா? வலது கை ஒயரில், அதாவது இப்படி வச்சிங்கன்னா வெளிப்பக்கம் வருது இல்லையா, வலது கை பக்கம், அந்த ஒயரில் 3 பிங்க்கு. இந்த ஒயரை இந்த 3வது பிங்க்கில் எதிர்பக்கம் விட்டு எடுக்கணும். ஓகேவா? இப்போ இப்படி வேணும்னா உங்களுக்கு திருப்பி வச்சுக்கிடுங்க. அப்போ உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு க்ரீனு, அப்புறம் ஒரு பிங்க்கு. ஃபஸ்ட்டு ஒரு க்ரீனு, ஒரு பிங்க்கு. இப்போது முதல்ல ஒரு பிங்க்கு, அப்புறம் ஒரு க்ரீனு.
இப்போது ரெண்டும் பிங்க்கு. ரெண்டு க்ரீன். இப்போ ஒரு க்ரீனு ஒரு பிங்க்கு. ஃபஸ்ட்டு ஒரு க்ரீனு, அப்புறம் ஒரு பிங்க்கு. இப்போ ரெண்டும் பிங்க்கு. இப்போ ரெண்டும் க்ரீனு. இப்போ ஒரு க்ரீனு ஒரு பிங்க்கு. இப்போது ஒரு பிங்க்கு ஒரு க்ரீனு. ஒரு க்ரீனு ஒரு பிங்க்கு. இல்லைம்மா, ரெண்டு பிங்க்குமா. ரெண்டு பிங்க்கு. இப்போது ஒரு க்ரீனு ஒரு பிங்க்கு.
இப்போது ரெண்டும் பிங்க்கு. இப்போ என்ன பண்ணணும், அடுத்த லைனை பீடத்தோடு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதனால் ஒன்று விட்டுட்டு தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ எப்பவும் போல் இப்போ இந்த வந்திருக்கிற இந்த ஒயரை இந்த க்ரீன் மணிக்கு கொண்டு வரணும். லாஸ்ட்டு பிங்க்குக்கு பக்கத்தில் ஒரு க்ரீன் இருக்கு இல்லையா, அதில் எடுத்துகிட்டு வரணும். ஓகே, எப்பவும் போல் என்ன பண்ணணும், கீழே இருக்கிற ஒயரை 1 2 3 மணியில், மேலே இருக்கிற ஒயரை 1 2 3 4 5 மணி விட்டு இந்த க்ரீன் மணிக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிடுங்க. ஓகேவா, பீடம் போட்டுட்டு எடுத்துகிட்டு வாங்க. அடுத்த இதில் பீடத்தில் எப்படி இதே போல் இப்போ இங்கே 2 ரோ எக்ஸ்ட்ரா போட்டிருக்குறோம் இல்லையாம்மா, ஒரு ஸ்டெப்பு கம்மி பண்ணி ஒரு ஸ்டெப்பு கம்மி பண்ணி அதையே இங்கே பிளாக்லேயும் போட்டுக்கிடுங்க. இப்போ இப்படி வச்சிங்கன்னா இந்த 2 ரோ விட்டுடுங்க, ஏற்கனவே நம்ம ஜாயின் பண்ண இந்த ரோ விட்டுடுங்க. ஓகேவா, 2 4 6ன்னு முடிஞ்சால் இது 6வது மணி வருது, அந்த ரோவில் போடணும். ஓகேவா, உங்களுக்கே பார்த்தா தெரியும். அப்படி வச்சிங்கன்னா இது வந்து கீழே நம்ம அட்டை வைக்கிறதுக்கு போயிடும் உள்ள. இதுதான் இங்கே ஸ்டார்டிங்லாம் வரும். ஓகே, இங்கே எப்படி இந்த ரோவில் போட்டிருக்கோமோ இந்த 1 2 விட்டுட்டு இதுக்கு நேரம் இங்கே பாருங்கள், இங்கே கிராஸ்லேருந்து பார்த்திங்கன்னா 2 4 6 மணி தெரியுதா, இந்த 6வதா இங்கே வருது இல்லையா, அப்படியே அந்த ரோ இப்படி வருது இல்லையா, அதில் இங்கே போட்டால் போலியே அந்த 1 விட்டுட்டு அடுத்தது போடணும், மறுபடியும் அடுத்தது 1 விட்டுட்டு போடணும். சரிங்களா, பாருங்கள் புரியும்படி இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறோமா, கவனிச்சுக்கிடுங்க. கருப்பு கிராஸ் மணி பார்த்திங்கன்னா 2 4 6, 6வதுன்னா இந்த இப்படி படுத்துக்கிற வர மணி வரும், இந்த ரோ வரும், அதில் அந்த முதல் மணியை விட்டுடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 15 போடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் 1 விட்டு 13 இங்கே இருக்கிற போலியே கருப்பில். ஓகே, போட்டு வச்சுக்கிடுங்க. அப்புறம் ஸ்டாண்டு போட்டு அந்த பீடம் போட்டு வந்துடுங்க. இதை எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறேன். பீடத்தில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் சைடு ஜாயின் பண்ணாலும் ஓகே. சைடு வந்து கொஞ்சம் தூரம் இந்த பிங்க் வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க முதல்ல. ஓகேவா, இந்த பிங்க் போர்ஷன் வருது இல்லையாம்மா, ஏன்னா 2 அட்டை நம்ம உள்ளே கொடுக்கணும். முதல்ல பாதி வந்து இது வரைக்கும் ஒரு அட்டை, அப்புறம் கம்ப்ளீட்டாக இருக்கிறா போல் ஒரு அட்டை. அப்போ தான் இந்த பேஸ் நல்லா கொஞ்சம் அகலமாக இருக்கும், ஃபிக்ஸ் ஆகும் ஆடாமல். ஓகேவா, அதனால் இந்த இப்படி கிராஸாக வருது இல்லையா, இதுக்கு வரைக்கும் ஒரு அட்டையை கொடுக்கணும். இதே போலேயே வந்து மேலே வரும்படியாக அந்த அட்டையை ஷேப் பண்ணி நான் அடுத்த தடவை காட்டுறேன். அடுத்த வீடியோவில் அட்டை எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன். அந்த பீடத்தில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிச்சிட்டோம்னா மாலையை மட்டும் நீங்கள் போட்டுடலாம். பெருமாளுக்கு போட்டால் போலேயே அவரவர்களுடைய விருப்பப்படி பூக்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி. சரிங்களா, இப்போது இதை முடிச்சுட்டு வந்துடுங்க. இந்த 2 ரோ இங்கே போடணும் ஃப்ரண்ட்டில், பிளாக்கில் அதே போல் 2 ரோ பின்னால் போட்டுக்கணும். பீடம் ரெடி பண்ணணும். 3 எடுத்துகிட்டு வந்தால் அடுத்த வீடியோவில் நான் நெக்ஸ்ட் போர்ஷனை சொல்லி முடிச்சிடுறேன். ஓகேங்களா, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.